ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு வேலை பிஸி ஆகிட்டோம் நாங்கள்லாம். காலையில் ஆடு மாடெல்லாம் தீவனம் போட்டுட்டு கோபி ஒரு வேலை இருந்துச்சு, போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டைம் 2:45 ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த ஜோசியரும் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, வசிஸ்டர் ஏடு ஜோசியர், அவரையும் போய் வந்து ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட் ரோட்டில், அதாவது ஜிஹெச்சில் இருந்து ஃபஸ்ட்டு கட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் கூட கமெண்டில் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு ஆமாம் அங்கே தான் இருந்தாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா பார்க்குறக்கு. அதனால் சரி அப்போ போய்க்கலான்ட்டு இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் நோட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மணி 2:30 ஆகிடுச்சு. வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் வீட்டில் இருந்து, அதுக்கப்புறம் வேலை யூனிஃபார்மெல்லாம் துவைக்காமல் இருந்துச்சு. நாளைக்கு வேறு ஸ்கூலுங்களாம்மா. ஸ்கூல் இல்லைன்னா பெரியம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு இருந்தேன். 2 பேர்த்துக்குமே ஸ்கூல் எக்ஸாம் வேறு. அதனால் யூனிஃபார்ம்லாம் அவசர அவசரமாக துவைச்சி போட்டு சாப்பாடு என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, முருங்கைக்காய் குழம்பு, தயிர், இவ்வளோதான். விதவிதமாக அவ்வளோல. இப்போ தான் நம்ம மரத்தில் பறித்து முருங்கைக்காய் பறித்து குழம்பு வச்சேன். அதுக்கப்புறமா தயிர் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்க. சக்தி வந்து சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து துணி மடித்து வச்சுட்டுருக்குறாங்க. 4-5 நாளாக துணி மடிக்காமல் கிடக்குது, அதெல்லாம் மடிச்சுட்டுருக்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி முலாம்பழம் வாங்கிட்டு வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோ 100 சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு 3 காய் இவ்வளோ பெரிய காய் கிடச்சிது. 1,50 கிலோ மட்டும் நான் வாங்கினேன். ஏன்னா ரொம்ப பழம் சரியில்லை, ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எல்லாம் அழுகி போன மாதிரி இருந்துச்சா. அதனால் 1,50 கிலோ வாங்கினேன். நீங்களும் முலாம்பழ ஜூஸ் எல்லாம் போட்டு குடிங்க, நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு முலாம்பழனாவே பிடிக்காது, இப்போல்லாம் முலாம்பழ ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா போட்டு குடிச்சு பழகி போச்சேவா. அப்போல்லாம் எங்கள் மாமனார் மாமியார் வந்து மாமியார் வேலைக்கு போவாங்க. போயிட்டு முலாம்பழம்லாம் மூட்டையாக முலாம்பழம் தர்பூசணி 2 மூட்டையாக கொண்டு வருவாங்க. நல்லா சாப்பிட்டு அப்போல்லாம் வெறுத்தே போயிரு. ஏமா அப்படி ஆட்டுக்கே கட் பண்ணி ஆமாம், வரவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களும் கொடுப்போம், பக்கத்து வீட்டுக்கும் கட் பண்ணி கொடுப்போம், ஆடு மாடுகளுக்கு வைப்போம், அவ்வளோ கிடக்கும். இப்போ வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம். இப்போ அந்த வேலைக்கு அவங்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, போகிற மாதிரி இருந்தால் கொண்டு வந்து தருவாங்க. அப்புறமா அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை கூட ஜூஸே போடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கம்பங்கூழ் வைக்கிறதுக்கு கம்பு வாங்கிட்டு வந்தேன். அது வந்து கம்பு பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது. இல்லை ஒரு சில கம்பு மனமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்த கம்பங்கூழா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அதை பாரு மனமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு சில கம்பு தான் அப்படி நல்லா வாசனையே சூப்பராக இருக்குது. அதனால் பார்த்து நல்லா வாசனையாக நல்லா மனமாக இருக்கிற கம்பாக வாங்கிட்டு வந்தேன். அது ஊற வச்சுருக்குது. அது காலையில் அரைச்சி கூழ் வைக்கணும். இதான கூழுங்கிற பாரு, அதான் இது கம்மஞ்சாப்பாடாட்டு செஞ்சு வச்சிடணும். காலையில் செய்யலான்ட்டுருக்குறேன். இப்போ செய்யலான்னு பார்த்தா எனக்கு டயர்டாகுது. காலையில் தான் செய்யணும். நேரத்தில் அந்த வேலை தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே. அதனால் இன்றைக்கி கூலிங்கான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். நீங்களும் இனிமேல் வெய்ய காலத்துக்கு வந்து கூலிங்கான எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. கம்மங்கூழ் வச்சு குடிங்க, முலாம்பழ ஜூஸு, வாட்டர் மெலன்லாம் சாப்பிடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா இன்னொன்று முக்கியமானது சொல்ல வந்தால் மறந்துட்டேன். ஒன்றும் ஆகாது, நல்லாத்தான் இருக்குமே. அப்படியெல்லாம் ஆகாது. சரி அப்போ நீ வச்சற எப்போ கூழ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்னைக்கு இப்படி தான் வேலையெல்லாம் போச்சு. அப்புறம் ஏன்னா முக்கியமான சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டு பாரு, என்னமோ சொல்ல வந்தேன். அப்புறமா அங்கே பாருங்க கோவில் கயிறு. இது வந்து என்னம்மா சடையப்பர் கோவில் தானே, அந்த கோவில் தானே சொன்னாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து கயிறு வந்துருக்கு பார்த்தீங்களா, அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்களா. நம்ம கோயிலுக்கே போகாமல் கயிறு நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. எல்லாம் கடவுளோட அருள் தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் சாப்பிட்டு பாப்கார்ன் செஞ்சேன். நீ சாப்பிடவே இல்லையாம்மா பாப்கார்ன்? இப்போ செஞ்சேன். நேற்று செஞ்சு இப்பவும் செஞ்சு. அப்புறமா அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் பெரியம்மா வீட்டுக்கு போகணும். நாளைக்கு போக முடியாது. ஈவினிங் 5 மணிக்கு தானே குழந்தைங்க வருவாங்க. சரி ஈவினிங் வரேன் பெரியம்மா கிளம்பி அப்படின்னு சொன்னேன். பெரியம்மானுங்கிறாங்க வேண்டாம், இருட்டுக்குள்ளேயே வந்துட்டுருக்குறீங்க, காலையிலேயே வாங்க சாமி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா
நைட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வருவாங்க. உங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிடுவார். நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும். வீட்டுக்கு போகும்போதே 7:30 ஆயிரு இங்கேருந்து கிளம்பி போனோம்னா. அதனால் சரி காலையிலேயே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் போய் பார்க்கணும். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்களாம்மா, தீபமெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாப்பாடு வருமா, பீட்ரூட் செஞ்சுட்டு வந்துச்சு காலையில். அப்புறம் ரசமே வைக்கலையாமா, அதவே இப்பவும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்குது. ரசம் வெயிலுக்கு வேணும், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.